ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கனடாவில் வந்து எங்களோட குட்டி பேக்யார்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட ஃப்ரண்ட் யார்டை பார்த்துருங்க. இதுதான் வந்து எங்களோட ஃப்ரண்ட் யார்ட். இப்போ சம்மர் டைமாக இருக்கிறதுனால வந்து ரோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து இந்த செடி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அடுத்தது இதுதான் வந்து எங்களோட பேக்யார்ட். இங்கே வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆப்பிள் ட்ரீ. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் தான் இப்போ சம்மருக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தக்காளி செடி. இப்போ நான் காட்டுற சைடு ஃபுல்லாக வந்து புதினா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து புதினாலாம் ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேரோடு எடுத்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி போட்டுட்டோம். அடுத்து பேக்யார்ட் கிட்டேயே வந்து இந்த ரூம் இருக்குது. ஸோ பேக்யார்டுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மிஷினுமே வந்து ஓனர் இந்த ரூமில் தான் வச்சுருக்காங்க. எங்கள்கிட்டையுமே வந்து கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு எப்போல்லாம் வந்து இந்த மிஷின்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு பெட்டு ரெடி பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து சீட்ஸ்லாம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு பிஃபோர் போட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு போட்டது ஃபுல்லாக வந்து கீரை வகை தான். புளிச்ச கீரை, பாலக், மேத்திக்கீரை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கீரை பக்கத்துலேயே வந்து சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம். ஐபிஸ்கஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டிருந்தோம். இதுதான் வந்து எங்களோட ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வந்து எல்லாத்தையும் பறிக்கலாம். இங்கே பேக்யார்டில் வந்து நிறைய அந்த தேவையில்லாத களைச்செடி தான் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் ட்ரீயை சுற்றியுமே வந்து நிறைய களைச்செடி வளர்ந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்போ தான் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீ நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இந்த புல்லெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும். இது வந்து ட்ரிம்மரோட பேட்ரி. இப்போ அந்த பேக்யார்ட் சைட்லுமே வந்து இந்த மாதிரி களைச்செடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம தான் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினை வச்சு புல்லெல்லாம் ட்ரிம் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த பேக்யார்ட் ஃபுல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணுறதெல்லாம் வந்து அடியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து கலெக்ட் ஆகிடும். நம்ம கடைசியில் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து ஃபில் பண்ணி கார்பேஜுக்கு வச்சிட வேண்டிதான். ட்ரிம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேரோடு இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த களைச்செடியெல்லாம் வந்து பிடுங்கினா மட்டும் போதாது, அதோட வேரையும் வந்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து இனிமேல் வளராமல் இருக்கும். இந்த பிளாக் கலராக இருக்கிறத வந்து வீட் ப்ரொடக்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீட் ப்ரொடக்டரை மேலே போட்டால் வந்து களைச்செடியே வளராது. இந்த கார்டனிங் ஒர்க்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க்கு. ஸோ இப்போல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த ஒர்க்குக்கெலாம் வந்து அசிஸ்டண்ட் வந்து வர்ணிகா தான். அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அவளும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வேலை எல்லாத்தையுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு 2 நாள் தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற வேரெல்லாம் வந்து ஓரளவு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே வந்து சமப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே இந்த வீட் கவரை வந்து போட்டால் இந்த தேவையில்லாத களைச்செடியெல்லாம் வந்து வளராது. இப்போ போட்டிருக்கிற வீட் கவர்லாம் வந்து ரொம்பவே கிழிஞ்சி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஓனர் வந்து யூஸ் பண்ண வீட் கவரு. அவங்க இந்த வீட்டை விற்கும் போது வந்து இந்த கார்டனிங் ஐட்டம்லாம் சிலது அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் வந்து எங்கள் ஓனருமே வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் இந்த வீட் கவர்லாம் வந்து தாங்காது. ஏன்னா வேரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பரான வீட் கவர் போட்டால் தான் வந்து இனிமேல் வந்து இந்த களைச்செடியெல்லாம் வளராமல் இருக்கும். வர்ணிகாவோட ஹெல்ப்புமே வந்து நிறைய இருந்துச்சு இந்த களைச்செடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் போது. அப்பப்போ இந்த மாதிரி வந்து மண்ணை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பா. இப்போ இது மேலே அப்பா கவர் போட்டுருப்போம். தெளிக்கும் இன்னொரு இடத்த ஓப்பன் பண்ணுறேன். அதை நோண்டு எல்லா ஏரியாலையும் வந்து இந்த மாதிரி வீட் கவரை போட்டு கவர் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த செடியெல்லாம் வளராமல் இருக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் பார்த்தோம். இந்த சைடு வந்து பாவக்காய் செடி, குக்கும்பர் செடியெல்லாம் போட்டிருக்கோம். அந்த செடியெல்லாம் வந்து பிடிச்சி ஏறுறதுக்காக இந்த மாதிரி கம்பியெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து இந்த பாகக்காய் செடிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பி போட்டு அது ஏறுறதுக்காக வந்து எல்லாம் செட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ வந்து குக்கும்பர் செடிக்கு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாரு. ஒரு இது மட்டும் அப்படி பிடிச்சி அப்படி சுற்றிக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் தடவை எங்களுக்கு இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணுறது. ஸோ நிறையா மிஸ்டேக்லாம் வந்து பண்ணுவோம். அப்பப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
மேலே அப்படியே வந்து பந்தல் மாதிரி போடுறதுக்காக இந்த நெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நெட்டெல்லாம் வந்து அப்படியே ஜிப் டை போட்டு தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து அணில் வந்து நிறையா இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வர ஆரம்பித்தா வந்து அணிலே வந்து எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டு போயிடும். அதனால் அதுக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றுறதுக்கே வந்து கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் பண்ணணும். ஃப்யூச்சரில் தான் வந்து அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கோம். பிடிக்கவா? கீரையெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வந்துருந்துச்சு. அதனால் அதை தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓனரும் சேர்ந்து வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இது வந்து பாலக்கீரை. நாங்கள் வந்து இந்த பாலக்கீரை மேத்திக்கீரைலாம் வந்து சாப்பிட்டதில்ல. இங்கே ஓனர் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் அவங்க எப்பப்போ பறிக்கிறாங்களோ வந்து அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் முக்கால்வாசி வந்து சப்பாத்தி மட்டும்தான் பண்ணுவேன். பாக்கி போட்டிருக்கிற இந்த சீட்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து வின்டர் வந்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு வந்து 2 தடவை தண்ணி ஊற்றிடுவாங்க. இந்த இடமுமே வந்து ஓனரோட பேக் சைடு இடம் தான். இதை க்ளீன் பண்ணியுமே வந்து நம்ம நிறையா சீட்ஸ்லாம் போடலாம். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் அடசல் மாதிரி இருக்குது. அடுத்த சம்மருக்கு தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கேயுமே வந்து ஏதாச்சும் சீட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கொத்தமல்லி வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து சீட்ஸ் வந்து நம்ம இந்த காஞ்ச மல்லி இருக்குல்ல அதை தான் வந்து ஓனர் போட்டதாக சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த மல்லி கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே. தெலுங்குலாம் கற்றுக்கிட்டீங்க ஒரு கன்சர்ட் கிடச்சிருக்கு. இன்னும் மிஸ் அதை ஃபுல்லாக கொடுக்கணும். எங்கள் பேக்யார்ட்லேருந்து வந்த பாலக்கீரை நான் கொஞ்சம் தான் வந்து ஓனர்ட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். வேணும்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் சப்பாத்தி பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்போ தேவையோ வந்து அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாய்ஸ்சர் லெவல் செக் பண்ணுறது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு லிமிட் இருக்குது போல். ஸோ அது இருந்துச்சுன்னா வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் வந்து செடி அழுவி போயிடும். அதனால் இதை செக் பண்ணிவிட்டு தான் வந்து 2 வேளையும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குக்கும்பர் செடிக்கு தான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வலையெல்லாம் கட்டி விட்டுருந்தோம். அது ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்காக. ஒரு 2 நாள்லேயே வந்து அந்த இதெல்லாம் வந்து பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெச் ஆகி பிடிக்கும். அடுத்து இந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து நாங்கள் தான் வச்சோம். வீட்டில் வந்து இந்த முளை வந்த சின்ன வெங்காயம் இருந்துச்சுல்ல, ஸோ அதை தான் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். கொஞ்ச நாள்லேயே வந்து சின்ன வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நெட்டில் சர்ச் பண்ணோம். அதில் தான் வந்து இந்த மாதிரி பூ வந்துருச்சுன்னா வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஆனால் நாங்கள் எடுத்து பார்த்தோம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும்தான் வந்துருந்துச்சு. இவ்வளோதான் எங்களோட குட்டி பேக்யார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.